அவ சிறந்தவதான், ராணி சோயாம்பிகா. அவளுடைய பதவியை அவகிட்ட இருந்து பறிக்காம அவளுக்கு கருணை காட்ட நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவளோட சாவு கொடூரமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த இடத்தை எரிச்சு நாசமாக்கணும். தாக்குங்க! விடாதீங்க! அவங்களுக்கு நரகத்தை காட்டுங்க, பத்த வைங்க, ஃபயர் பண்ணுங்க. கண்டிப்பா அவன் இந்த தங்கம் வைடூரியம்லாம் எடுத்துட்டு போற ஆள் கிடையாது. அரசரே, எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சது. வாங்க. அந்த நகருக்கு பாதுகாப்பா இருக்கிற மதில் சுவர்ல 48 இடத்துல பேரல்ஸ வச்சிருக்கோம். கன் பவுடரை போட்டு இப்ப தாக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா அவங்க பின்வாங்கிடுவாங்க. அந்த சுவர்களை உடைக்க சொல்லுங்க. அரசி, இது சஃபாகிரேசியோடது. இந்தாங்க, தங்க நகை அவங்க எடுக்கிறாங்களோ இல்லையோ அதை டிராகன் டெம்பிள்ல வச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த ரஷ்யன்ஸுக்கு நிச்சயமா அது கிடைக்காது. ஆனா அந்த முக்கியமான பொக்கிஷத்தை என்ன பண்ண போறோம்? உங்கள ஒருத்தர் நம்ம எதிர்கால சந்ததிக்கு இதெல்லாம் சொல்லியே ஆகணும். யார் அதை சொல்ல போறா? யார நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? ஆனா அதுக்கான உத்தரவு கிடைக்குமா? எவ்வளவு நாள் இருக்கணும்? ஒரு வருஷம் அந்த சப்மரீன்ல இருக்கணும். இல்ல, என்னால அது ஆக்சுவலா என்ன சொல்ல வர சொல்லு. எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னன்னு பார்க்கணும் இல்லையா? ஆஹா, இங்க பாரு, ஒரு வருஷம் இந்த நாட்டுக்காக வேலை பார்க்கறதுனால $50,000 கிடைக்கும். இது உண்மையாவே ரொம்ப பெரிய தொகை தம்பி. இல்ல, நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. டாக்டர், ஸ்பேஸுக்கு போறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு பாருங்க. உண்மையாவே நான் குவாலிஃபை ஆயிடுவேனா பார்த்துட்டு சொல்லுங்க. கிறிஸ்டாலியோ, மறுபடியும் நீயா? யா, இட்ஸ் மீ. உனக்கு மொத்தம் 7 நாள் தான் இருக்கு. அமௌண்ட் எல்லாம் குறைக்க முடியாது. ஒழுங்கா போய் வேலையை பாரு. நீங்க தான் கமாண்டரா? சொல்லுங்க சார். நீங்க தானே அது? உங்களை தான் நான் பார்க்க வந்தேன். யாரு நீங்க? என்னோட ஒரே ஒரு நம்பிக்கை நீங்க தான். என்ன காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். கமாண்டர் சார், ப்ளீஸ். உன்கிட்ட நான் எத்தனை தடவை தான் சொல்றது? நீ அந்த வயசை கடந்துட்ட தம்பி. டாக்டர், நான் காப்பாத்தணும். ஏன் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த உலகம் எனக்கு தான். இந்த உலகம் உனக்கெல்லாம் இல்ல. போய் Dress போடுறா. உன்னை திரும்ப பார்க்க நான் விரும்பல. இங்க பார், நீ தான் என்னோட ஒரே ஒரு நம்பிக்கை. நான் சொல்றத கேளு. நீ தான் எனக்கு உதவி செய்யணும். உங்க பின்னாடி இருக்கேன். ஏமா, நீ நல்லா வேலை பார்க்கறியா? உனக்கு ஏதாவது குறை இருக்கா? இதெல்லாம் நியாயப்படி நல்லது இல்லையேம்மா. இங்க பாருங்க கிராண்ட்பா, நான் ஒரு சைக்காட்டிஸ்ட். நீங்க தப்பான ஆள்கிட்ட வந்துட்டீங்க, கிளம்புங்க. இங்க பாருமா பொண்ணு, நான் ஒரு சீக்ரெட்டான விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். நீயாவது கொஞ்சம் காது கொடுத்து கேளு. கிறிஸ்டலோ, கிறிஸ்டலோ, இங்க தான் இருக்கு. நீ ஸ்பேஸ்க்கு போகணும்ல? ஆமா, போகணும். அப்ப எனக்கு உதவி பண்ணு. நீயும் கிறிஸ்டலாவும் இந்த ஆளை வெளியில கூட்டிட்டு போங்க. இந்த இடத்தை விட்டு நீயே பொரியா இல்ல உன்னை அடிச்சு துரத்துட்டுமா? நான் உன் நல்லதுக்காக தாண்டா வந்திருக்கேன். விட்றா அரமண்டையா. இங்க பாருங்க, நான் ஒன்னும் பைத்தியம் கிடையாது. என்கிட்ட ஒரு மேப் இருக்கு. இந்த மேப்ல தங்கம் எங்க இருக்குன்னு தெரியுமா? குயின் சோயாம்பிகா கசான் நாட்டை சேர்ந்தவங்க. இது ஏன்சியன்ட் டாக்குமெண்ட். இதுல இருக்கிற சீன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதெல்லாம் உண்மைதான். இது ஹைபிரிட். இதுல இருக்கிறதெல்லாம் போலியான விஷயம் இல்ல, எல்லாம் உண்மைதான். கொஞ்சம் இருங்க, இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் எனக்கு தெரியுது. இது ஏலியன் லாங்குவேஜ்ல இருக்கு, எனக்கு தெரியுது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது உண்மைதான்ப்பா. இது ரெப்டில் கூட கிடையாது. இது உண்மையா எழுதி வச்சிருக்காங்கப்பா. உங்களுக்கு இது எங்க கிடைச்சது? உண்மையை சொல்லுங்க. இது கசான்ல தான் கிடைச்சது. கசான் எங்க இருக்கு? இத பாரு மகனே, நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. இதை நீ கண்டிப்பா பண்ணி முடிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கேள்வி கேட்கறத விட்டுட்டு செயல்ல காட்டு. டாலர்ல கிடைக்கும்.
நான் இதை பார்க்கலாமா? எனக்கு கசானுக்கு லிஃப்ட் கொடுக்க முடியுமா? சரி வாங்க. போகலாம் போகலாம். வாங்க இமான், சீக்கிரம் வாங்க. எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. கம் ஆன் ஸ்பீட். இது கசானுக்கு தானே போகுது? ஆமா, நீங்க உள்ள போகலாம். நீங்களும் இதுல தான் வரீங்களா? ஆமா, இதுல தான் வரேன். சீக்கிரமா நான் இந்த உலகத்தை விட்டு வானுலகத்துக்கு போக போறேன். அங்க சூப்பரா இருக்கும். Thank you, Dr. Lee. கசான், டே 1 ஏலியன் ஷிப்பை வச்சு நான் பர்ஃபெக்டா அதை டிகோடட் பண்ணிருக்கேன். இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்புறேன். இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். அந்த எனர்ஜி சிக்னேச்சர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தோண்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் எங்க அப்பாவை கட்டி பிடிக்கணும். இந்த இதயத்தை அவர்கிட்ட திறந்து காட்டணும். அவரை நான் எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு அவர் புரிஞ்சுக்கணும். என்ன சத்தம் இது? எதுவா இருந்தாலும் சரி, போய் பாத்துடலாம். அவளுக்கு என்னாச்சு? பார்த்து காப்பாத்துங்க. அவளுக்கு என்னாச்சு? அவளை யாராவது காப்பாத்துங்க. அவளை காப்பாத்துங்க. நான் வரேன். என்னோட பேரு கிரில் நிக்கோலாய். கண்டிப்பா இதுல நிறைய வியூவர்ஸ் வருவாங்க. நான் அழகா இருக்கணும். வா. குல்நாரா, குல்நாரா எப்படி இருக்க? உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. எல்லாரும் பாத்துக்கோங்க, இவதான் என் ஃப்ரெண்ட் குல்நாரா. ஆர்கியாலஜி. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் காலேஜ்ல படிச்சோம். நான் எங்க படிச்சேன்? உன்னால நான் வெளியே தானே துரத்தப்பட்டேன். என்ன மன்னிச்சிடு, நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அது. நாங்க இங்க ஒரு பீஸ் மிஷனுக்காக தான் வந்திருக்கோம். இங்க இருக்கிற டேஞ்சரஸ் மீத்தேனை நாங்க தேடிட்டு இருக்கோம். இன்னும் சுச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, அவன் கண்டிப்பா மாட்ட போறான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆக்ஷன் நடக்கும். பாருங்க, ரோப்ப கட் பண்ணிட்டு ஓடுறான். பாக்குறதுக்கு அவன் அப்படியே பெரிய ராட்சசன் மாதிரி இருக்கான். வளைஞ்சு நெளிஞ்சு ஓடி சம்மடி அடிக்க போறான். அட்ரா சக்க. சொல்ல போனா இது ரொம்ப ஆபத்தான வேலை. இது இந்த மீத்தேன் எடுக்கிறதா? நீ புதையல தேடி தான் வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். குல்நாரா, என்ன நீ ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கியா? என் கூட வா, நான் எல்லா பேப்பர்ஸையும் காட்டுறேன். வாமா. பாத்து வா. வா வா. கேர்ள்ஸ் அந்த டேபிளை செட் பண்ணுங்க. இந்த பக்கம் ரைட் சைடுல போ. என்னோட அடுத்த பிளான் வந்து சின்ன சிங்கிளை ரிலீஸ் பண்ண போறேன். ஒரு பெர்ஃபெக்ட்டான வீடியோவை ரெக்கார்ட் பண்ண போறேன். அதுல எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கான் இந்த பையன். அதுவும் இந்த ரப்பர் போட்டு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த அட்டாக்னால நீ என்ன ப்ரூவ் பண்ண நினைச்ச? உன்னை நீயே பாரு எப்படி சிக்கிருக்கன்னு. அது இருக்கட்டும், அந்த சோயாம்பிகா மேப் எங்க இருக்கு? நீ மட்டும் உண்மையை சொல்லலன்னு வை, உன் ஃப்ரெண்டும் உன் கூட சேர்ந்து செத்துருவான். ஆமா ஆமா, ஒரு பொண்ணோட உடம்பு ஆம்பளையோட உடம்பை விட வித்தியாசமா தான் இருக்கும். சரி, அது எங்க இருக்குன்னு சொல்றியா? முதல்ல இதை நான் சொல்லிடுறேன், நீ செம்ம அழகா இருக்க. உன்ன மாதிரி ஒருத்தியை நான் பார்த்ததே இல்லை. இதை கொஞ்சம் கழட்டி விட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆர்வமா இருக்கேன்.
என்கிட்ட போய் சொல்லிட்டு எல்லாத்தையும் நீயே கொடுத்துட்டு அதானே. இப்ப என்கிட்ட பாதி மேப் தான் இருக்கு, மீதி எங்க இருக்கு? குல்நாரா இப்ப அது எங்க இருக்குன்னு நமக்கு சொல்ல போறா. சரி ஓகே, அவங்க 2 பேருமே எனக்கு தேவை. ஏன்னா அந்த மிச்ச பாதி அவங்க கிட்ட தான் அந்த இருக்கு. பையன் நமக்கு தேவையில்ல, அவனை என்ன பண்ணலாம்? நான் ஒன்னும் கொலைகாரிலாம் இல்ல, நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். சரி அப்ப நாங்க பாத்துக்கிறோம். பேசாம அவன் கையை மட்டும் வெட்டி எடுத்துறவா, அதுக்கப்புறம் அவங்களால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க போனாங்க அவங்க? அவங்க தப்பிச்சிட்டாங்க மேடம், அவங்க போட்ல போயிட்டாங்க. உன்னாலதான் அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. நான் அப்பவே சொன்னேன், இவெல்லாம் சரியான வேஸ்ட். 2 பேரும் வாயை மூடுங்க, சரியான ஆங்கிரி பேடா இருக்கீங்க. இப்ப நம்ம அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க மட்டும் காப்ஸ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னா நம்ம அவ்வளவுதான். யாரும் காப்ஸ் கிட்ட போக முடியாது, நீங்க பயப்படாதீங்க. இவங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. நல்லா தான் இருக்காங்க. இது சுராலே ஹப்கோப்ளின். இது ஒரு டட்டார் கேரக்டர். இதை எங்கள் தாத்தா தான் உருவாக்குனாரு. அப்பா அப்பா, எனக்கு தெரியும் நீங்க என்னைக்குமே என்ன அனாதையை விட்டுட்டு போக மாட்டீங்கன்னு. நீங்க பாக்குற இடம் தான் நம்ம வீடு இருக்கிற இடமாப்பா. இப்ப புரியுது. கண்டிப்பா உங்களை தேடி நான் நிச்சயம் வருவேன்ப்பா. நீங்க எதை இழந்தீங்களோ அதை நான் எடுத்துட்டு போகாம விட மாட்டேன். ஆபீஸ்ல இருக்கு. அந்த மேப் உனக்கு எப்படி கிடைச்சது? அப்புறம் டினாரால இருக்கிற அந்த வயசான ஆளு யாரு? அவர் ஒரு வயசானவர், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சொல்லப்போனா நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் அப்பியரன்ஸை வச்சு கண்டுபிடிக்கணும். எது எப்படியோ நேத்து என் பழைய ஃப்ரெண்டு கூட ஒரு சின்ன சேட் நடந்தது. அந்த மேப்போட இன்னொரு பாதி எங்க இருக்குன்னு அவன் கண்டுபிடிச்சு சொல்லுவான். கண்டிப்பா பிடிச்சிடலாம். என் ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பாதி மிஸ் ஆனாலும் ஒரிஜினல் எங்க இருக்குன்னு பார்த்து அதை நாம கண்டிப்பா எடுத்துடலாம். என்ன சொல்லப்போனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் 4வது கண். இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு பாருங்க. கரெக்டா 7th ஹெவன் டவர்ல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல 3 விதமான விஷயங்கள் இருக்கு. டிராகனை வச்சுதான் அதுக்கு அவங்க சரியான வழியை காட்டுறாங்க. நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும். கரெக்டான இடத்துக்கு போயிட்டா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பொக்கிஷங்கள் கிடைக்கும். பல 100 வருஷங்களா அது ரொம்ப பத்திரமா இருக்கு. ஆமா, இதை நீ கரெக்டா தான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கியா? இது பழங்காலத்து மொழியாக இருக்கலாம், ஆனால் குல்நாராவோட அப்பா அம்மா தான் எங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஆர்கியாலஜிஸ்டாக இருந்தாங்க. அந்த 4வது கண் 7th டவர்ல இருக்கு. 7th ஹெவன் டவர் அது பேரு. டவர் அது அந்த சோயாமிகா டவரே தான். கிரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சீக்கிரம் Okay. வந்துடுறேன். ஓகே, எங்கேயும் போயிடாதீங்க. ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு சில விஷயங்களை சொல்லணும், அதான் ட்ரை பண்ணேன். அந்த பொண்ணுங்க கிட்ட நீ எப்படி பேசிருப்பேன்னு எனக்கு தெரியும். இதுதான் நான் சொன்ன அந்த டவர். அந்த ஸ்வயம் தானே? சோயாமிகா டவர். இந்த டட்டாருக்கு அவங்க தான் அரசி. ஓ அப்படியா? இதை கட்ட ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே. இப்ப அது முக்கியம் இல்ல, நம்ம வந்த வேலைய பாப்போமா? இது கத்துக்கிறதுக்காக வச்ச டவர். பிசால இருக்கிற மிகப்பெரிய டவர்கள்ல இதுவும் ஒண்ணு. இத கட்டுறதுக்காக பல பேர் உயிர் தியாகம் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. பேசாம இதுக்கு பதிலா மரத்தை வளர்த்திருக்கலாம்ல. இந்த டவரை பொறுத்த வரைக்கும் 7 பிளாக் இருக்கு. அந்த 7வதுல 8வதா ஒரு விண்டோ இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 7th ஃப்ளோர்ல இருக்கிற 4th விண்டோ ரொம்ப முக்கியம். இத நல்லா பாத்துக்கோங்க. இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணி முடிப்போமா? என்ன ஃபாலோ பண்ணி வாங்க செல்லுங்களா. உள்ள போறதுக்கு எப்படி வழியை கண்டுபிடிக்கிறேன் பாருங்க.
கொஞ்சம் இரு எங்க போயிட்டு இருக்க நீ? உன்கிட்ட எவ்வளவு விஷயம் சொல்லிட்டு இருக்க, நீ இப்படி பண்ற? இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, கேட்டு தான் போய. இல்ல இந்த ஏரியாவை சுத்தி காட்டணும்னா சொல்லு, நான் சுத்தி காட்டுறேன் உனக்கு. சரி, இதுல 4வது எது? எங்க இருந்து கவுண்ட் பண்றது? இதுதான் நார்த். 1 2 3 இதுதான் 4. 4. சாரி. ஏதோ பெயிண்ட் பண்ணி இதுல மறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். விட்டா எல்லாத்தையும் உன் கையில பெர்ஃபெக்ட்டா கொடுக்கணும்னு சொல்லுவ போல இருக்கு. சோயாம்பிகா டவர் கசானோட சிம்பிள். நீ ஒரு நல்ல சிட்டிசனா இருக்க. இதுக்குள்ள டூரிஸ்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா அங்க இருக்கிற டவர் இருக்குல்ல, அதை வேணா உங்களுக்காக காமிக்கிறேன். ஆனா அதுவும் ரொம்ப டஃப் தான், பாத்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. அங்க பாத்தீங்களா, அங்க மாஸ்கோவை சேர்ந்தவங்க வேலை பார்க்கறாங்க. நான் இத சும்மா ட்ரை. ஹலோ, நான் ரெஸ்டம் பேசுறேன், கீழே தான் இருக்கேன். சொல்லியா? நான் குல்னூர்ட்ட பேசி அவன உடனே ஃபோன் அப்போ நீ என்கிட்ட ட்விட்டர்ல பேசு. மரியாதையா ஃபோனை கொடு. இந்தா உனக்கு தான் கால். குல்னூரா கேக்குதா? சொல்லு. அவ இங்க வந்துட்டா. யாரோ ஒருத்தன் கூட மேல தான் வந்துட்டு இருக்கா. எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. இங்க பாருங்க, இது ஒன்றும் அவ்வளவு ஈஸி கிடையாது. பார்த்து, இது ரொம்ப ஆபத்தான இடம். இதுல போறது கஷ்டம். ஆனா பயப்படாம போனா கண்டிப்பா நம்ம போயிடலாம். கல்யாணமாகாத ஒரு வித்தியாசமான பொண்ணு இங்க வாழ்ந்திருக்கா, அதுவும் அரசியா வாழ்ந்திருக்கா. அப்புறம் இத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் உங்களுக்காக சொல்றேன், இத ஜோக்கா எடுத்துக்கங்க. அப்புறம் இதோட நிறுத்திக்கிறது நல்லது. அப்புறம் சோயாம்பிகாவை நம்ம நேர்லயே பாக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சிரும். சொன்னா கேளுங்க. ரொம்ப அழகா இருக்கு. நான் அழகா இருக்கேன்னு தெரியும், எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. இவன் சும்மா கட்டணுமேங்கிறதுக்காக கட்டல, கலைநயத்தோட ரசிச்சு கட்டியிருக்காரு. அப்புறம் இங்க பல விஷயம் இருக்கிறதா சொல்றாங்க, ஆனா அது என்னன்னு தான் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்க பாத்தீங்களா, இது கசானோட 2வது அப்பா. அப்புறம் நம்ம ஃபைனலா நம்ம 7வதுல இருக்கோம். இதுதான் சோயாம்பிகாவோட 7வது டவர். இது ரொம்ப பயங்கரமா இருக்கும். இத ஒரு பழைய லெஜெண்ட் கட்டியிருக்காரு. இங்க இருந்து இந்த ஊரை பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆமா, இந்த ஜேர்னலிஸ்ட் எங்க போனாங்க? நீங்க பாத்தீங்களா? ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னாங்க. அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட வேணாம், நமக்கு இங்க அதை விட முக்கியமான வேலை இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? வைஃப் உங்க கூட தான் இருக்காங்களா? இல்ல 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 இருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஏன் கேக்குறீங்க? இங்கிருந்து நீங்க சின்ன டூர் போனீங்கன்னா நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். டூரா? அதுவும் 3 பேர் சேர்ந்து போற டூர். நீங்க இந்த இடத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லாத்தையும் போட்டோ எடுங்க. ஆல்ரெடி எடுத்துட்டேன். அப்ப போலாம். அவங்க போயிட்டாங்க. சரி, நீ முதல்ல போ. ஏய், பாத்து ஜாக்கிரதை. அருமையா இருக்கு. மறுபடியும் அங்க போலாமா? குதிரை மேல சவாரி போன மாதிரி இருந்துச்சு. அம்மா, என்னது அது? ஏன்டி இப்படி அடிச்ச? இது அந்த ஆரோ எப்படி போகணும்னு போட்டிருக்கு. என்ன? ஆமா, இந்த ஆரோ எதை குறிக்குதுன்னு தெரியலையே. அந்த டிராகன்ஸ் மார்க்கு போறதுக்கான இடமா? அந்த லேக் பக்கம் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸே நீங்க தான் இருக்குன்னு நினைச்சேன். அங்கிருந்து நீங்க விழுந்திருந்தா ஒரே நல்ல வேர்ல்டு ஃபேமஸ் தான். எனக்கு தெரியும். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட அவங்க நம்மள கொன்றுப்பாங்க. ஹலோ, ஏகே பாஸ் பேங்க். சரியா அந்த டவர் கிட்ட இருந்து 3 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. அந்த ஏரோ அப்படிதான் காட்டுச்சு. ஹர்ஷின்ஸை வச்சு தான் அவங்க மெஷர் பண்ணிருக்காங்க, கிலோமீட்டர்ஸை வச்சு இல்ல. சும்மா டெஸ்ட் பண்ண அவ்வளவுதான். கரெக்டா 1 ஹர்ஷின்னா அது 72 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல்.
பிரமாதம். அப்படின்னா 3000 அர்ஷின்ஸ்னா 2 கிலோமீட்டர்ஸ் அப்புறம் 120 மீட்டர்ஸ் கரெக்டா இருக்கு. ஆனா இப்போ அந்த இடத்துல என்ன இருக்கு? கமல் நேஷனல் தியேட்டர் இருக்கு. இங்க பாருங்க, ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். கரெக்டா 80ஸ்ல ஒரு க்ரூ வந்திருக்கு. அவங்க தான் இந்த தியேட்டரை உருவாக்கி இருக்காங்க. அங்க ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்களாம். இங்க பாருங்க, அது ஏன்ஷியன்ட் புல்கர், புரியுதா? அந்த டெக்ஸ்ட் எல்லாம் கற்கள்ல பதிக்கப்பட்டிருக்கு. வாலோட சென்டர்லயும் இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்க்கணும். இது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும். அந்த ஏன்ஷியன்ட் வால் இன்னும் அந்த தியேட்டரோட பேஸ்மெண்ட்ல தான் இருக்கு. நாம அந்த இடத்துக்கு போகணும். அதான் இப்போ முக்கியம். போலாமே, நானும் வெயிட்டிங். குல் ஏய் குல்னூரா டிப் வச்சிங்களா இல்லையா? குல்னூரா ஓகே ஓகே, கொஞ்சம் அமைதியா இரு. எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? இது ஜஸ்ட் ஒரு கவர் தான். சரி சரி, நான் அந்த தியேட்டருக்கு கூட்டிட்டு போறேன். டிக்கெட்ஸும் எடுக்கிறேன். போலாம். ரை ஏய் இரு நான் ஒன்றும் ஏறல. என்ன கழட்டி விட பார்க்குறீங்களா? இப்போ போகலாம். அந்த ஸ்நாக் பாருக்கு நாம போலாம். என்னோட ட்ரீட். ஹே, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீங்களா? நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? குல்நாரா, உனக்கு ஒன்றும் ஆகலைன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் லாஸ்ட் கால்னு நினைக்கிறேன். இப்போவும் போலனா பிளேவை மிஸ் பண்ணிடுவோம். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. அங்க என்ன வச்சிருக்க? வேண்டாம், விடு. எப்படி மாசா இருக்கா? சூச்சு இன்னும் கொஞ்சம் இந்த எல்போவை அப்படி லாக் பண்ணணும். நம்ம எப்படி மீட் பண்ணோம்னு ஞாபகம் இருக்கா? சரியான பாதையில போலனா எப்பவுமே பிரச்சனை தான். ஆமா, அது என்னது? கதவை எதுக்கு திறக்கணும்? சீக்கிரம் வா, சொல்றேன்ல. அங்க கீழே போறீங்க. கீழே தான் போணுமா? ஆமா, கீழே தான். பேஸ்மென்ட்க்கு போகணும். ரொமான்டிக்கா இருக்கு. வாயை மூடிட்டு சீக்கிரம் கீழே போ. சீக்கிரம். அவங்க ஏதோ பிளான் வச்சிருக்காங்க. அவங்கள சீக்கிரமா பிடிக்கணும். லேஅவுட் படி பார்த்தா இங்க தான் எங்கேயோ இருக்கு. என்ன தேடுறோம்? ஒரு கதவு. அதோ. ஓபன் பண்ணு. சீரியஸாவா? ஆமா, ஓபன் பண்ணு. சரி, திறக்கிறேன். போலாம் வா. நான் முதல்ல போறேன், சரியா? ஏதாவது ஆபத்து இருக்கலாம். இதோ இந்த பக்கம் தான். அந்த செவர் இங்க தான் இருக்கு, பாரு. பிரமாதம். அந்த கற்கள்ல எழுதப்பட்டிருக்க டெக்ஸ்ட் இங்க தான் இருக்கு, சென்டர்ல. இங்க தான் எங்கேயாவது அந்த சைனும் இருக்கணும். அவங்க ஏதோ ஒரு காரணத்தோட தான் இங்க வந்திருக்காங்க. அவங்க எதையோ தேடி வந்திருக்காங்க. அவங்கள போய் பிடிங்க. இதோ இங்க இருக்கு. கிரண், இந்த கல்லை ரிமூவ் பண்ணு. என்னால முடியாது, இது ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க். நீ இதை சீக்கிரமா பண்ணி ஆகணும், இல்லனா அவங்க வந்துருவாங்க, புரியுதா? சரி, இத புடி. கொஞ்சம் இரு. இது லூஸா தான் இருக்கு. என் ஷூஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு. அப்படிதான், நல்லா ட்ரை பண்ணு. இழுத்துரு, ஜாக்கிரதை. ஜாக்கிரதையா இல்ல இழுக்கணுமா? ஏதாவது ஒண்ணு சொல்லு. இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? இது ஏன்ஷியன்ட் பல்கர். டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? இது ஏதோ கீ ஹோல் மாதிரி இருக்கு. அப்போ ட்ரெஷர் எங்க இருக்கும்? இந்த கற்களுக்கு பின்னாடி கீ ஹோல் இருக்கு. அதாவது அது ஒரு என்ட்ரன்ஸ். ரொம்ப தேங்க்ஸ், நல்லா இருந்துச்சு. இதுல ஏதோ பிரச்சனை இருக்கும்னு மட்டும் தெரியுது. அதை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை சோயாம்பிகாவோட ஹஸ்பண்டோட ரகசிய அறையாது இருக்குமோ? சரியா தெரியல. அந்த கீயை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளேட் ஆஃப் ஸ்டீல் தான் ரொம்ப முக்கியம். பிளேட் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னா என்னது? அது ஏதாவது ஸ்வாடா? என்ன சொல்ற ஒன்றும் புரியல. கொஞ்சம் இரு. ஆஃப் கோர்ஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த வால் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இப்போ கீ. நீ ஒரு ஜீனியஸ். ஓலியோ ஓலியோ
சீக்கிரம் வாங்க. என்னோட காஸ்டியூம் எங்க? சீக்கிரம் தாங்க. நான் எடுத்துட்டு வரேன் சார். உல்லோ, 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 உல்லோ. பார்த்துட்டானுங்களா? ஓடு. அவன்தாடா. இந்த இடத்துல இருக்கலாம். இது ஏதோ ஸ்டோர் ரூம்னு நினைக்கிறேன். எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் போலாம். ஓகே. ஹலோ ஹலோ. வா வா போயிடலாம் போயிடலாம் வா. சீக்கிரம் நிக்காம வா. பின்னாடி பின்னாடி போ பின்னாடி போ. அந்த பக்கம் போனா எதிரிங்க இருக்காங்க. இப்ப நாம என்ன பண்றது? ஓடலாமா ஒளியலாமா? இல்ல வேணான்னு எங்கேயாவது போகலாமா? ஆனா போற வழியில குறுக்க இருக்காங்களே. என்னோட கேள்வி இதுதான். இங்க இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது கிரேஸ். நம்ம மாட்டிக்கிட்டோம். ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல? ரொம்ப அதிர்ச்சியாவும் இருக்கு. நொகாய் அட்டாக் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சோயாம்பிகா எதுக்காக இவான் கூட இருக்காங்க? என்ன டவர் உடைஞ்சிருச்சு? போதும் நிறுத்துங்க. இந்த மாஸ்கோவுடைய இளவரசன் டிசார். கேட்டியா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்ம அன்னைக்கு ஹாக்கி பார்த்தோமே அதை அம்மா, விட. அமைதியா இருங்க, நம்ம தியேட்டர்ல இருக்கோம். இந்த பக்கமா நல்லா புடிச்சுக்க. உங்க எல்லாரையும் விட்டு இப்ப நான் போயாகணும். எனக்கு வேற வழியே இல்ல. அவங்க பறந்து போயிட்டாங்க. சீக்கிரம் எந்திரி நம்ம போலாம். ஓடி வா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டியானே, சீக்கிரம் வா சீக்கிரம் வா போலாம். கையை கொடு சீக்கிரம். கமான் கமான் என்ன ஃபாலோ பண்ணு சீக்கிரம். நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? என்ன ஃபாலோ பண்ணி வா. இப்போ சொல்றதுக்கு டைம் இல்ல. அவங்க மேல போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பயமா பத்தி இருக்கு. கவலைப்படாத வா. ஹே गाइस நில்லுங்க, போகாதீங்க. நில்லுங்க. கொஞ்சம் இரு. ஆச்சி, நீ வா. எங்க போயிட்டு இருக்க? அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. சீக்கிரம் வா. குல்நாரா போகாத. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஹே गाइस நில்லுங்க, நாங்க வந்துட்டே இருக்கோம். சரி ரூஃப்லயே போயிடலாம் வா. ஓ மை காட். மம்மி டாடி. ஹே இந்த ட்ராலில வேணா போலாம் வா. வேண்டாம். அப்ப நான் போறேன். சீக்கிரமா போ. போய்கிட்டு தானே இருக்கேன். Hey, you okay? இத ஃப்ரீயா வச்சுக்க. வா சீக்கிரம் வா நம்ம போயிடலாம். கம் ஆன். முதல்ல அந்த கீஸ் என்கிட்ட கொடு. ஏன் நான்லாம் டிரைவ் பண்ண மாட்டேனா? டேய் தள்ளி உட்காரு. ஏய் உனக்கு வழி தெரியாது. என்ன விடு. ஆமா இந்த கார் மேனுவல்.
நீ சீரியஸ் ஆயிட்ட தெரியுமா? ஆமா, ரொம்ப பயந்துட்டேன். செத்துட்டேன்னு நினைச்சேன். நீ என்ன வார்ன் பண்ணி இருக்கலாம்ல. பயந்து போன பறவை மாதிரி ஆயிட்ட, ஒரு கிளி சரி, மாதிரி. இங்க வா, நான் உனக்கு ஒன்னு காட்டுறேன். வா. இப்பதான் நிறைய விஷயங்களுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிட்டேன். இது உங்க தாத்தாவோட தானே? இல்ல, இது ஒரு பழைய ஷிப். இப்போ இது வேஸ்டா தான் இருக்கு. எப்பயுமே ஏதாவது யோசிக்கணும்னா இங்க தான் வருவேன். சரி, பாத்து போ, கீழே விழுந்துறாத. எவ்வளவு நாள் கழிச்சு வரேன் தெரியுமா? எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது அடிக்கடி இங்க வருவேன். பசங்க கூட மரம் ஏறுறதுக்காக. கீழே விழுந்து பயங்கரமா முட்டில அடிபடும். செம்மையா வலிக்கும் தெரியுமா? அப்ப எங்க அம்மா எனக்காக பாட்டு பாடுவாங்க. அப்ப அந்த வலியெல்லாம் பஞ்சா இப்போ பறந்துரும். உங்க அம்மா என்ன பண்றாங்க? அவங்க ஆர்கியாலஜிஸ்டா இருந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் தொலைஞ்சு போயிட்டாங்க. இப்ப வரைக்கும் எங்க தாத்தா தான் என்ன வளர்க்குறாரு. ஏய், கிரண், கிரண், நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஒன்னு ஏய், ஆவ், ஓ. நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? சரி சரி, பயப்படாத. ஏய், நீ உள்ள வரியா? வேணாம். அப்ப நான் அங்க வரேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? 30 மொழியில நத்திங்ன்றத நான் சொல்லுவேன். கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன். ஆக்சுவலி இதுவும் ஒரு விதை தானே. ஏய், ஒரு நிமிஷம். ஆ? என்ன மன்னிச்சிரு. நீ ஒன்றும் பயந்தாங்கோலி கிடையாது. அதை விட முக்கியமா நீ ஒன்றும் செல்ஃபிஷ் கிடையாது. நீ ரொம்ப நல்லவனா இருக்க. என்ன மன்னிச்சிரு. இது ரெண்டுமே நான் ஸ்கூல்ல படிக்கும்போது நிக் நேமா கொடுத்தாங்க. நீ இரு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. அந்த லேக்ல ஒன்றும் ட்ரெஷர்லாம் கிடையாது. அங்க கோல்டு கூட கிடையாது. நான் சொன்னது எல்லாமே போய். அந்த தண்ணியில கோல்டு நெக்லஸ ஒருத்தவங்க போட்டுட்டாங்க. அப்படின்னா அந்த கோல்டு நெக்லஸ் ஒரு 20 கிலோ இருக்குமா? சொல்லு. இருக்கும்ல? அது ஒரு சாதாரண செயின். அவ்வளோ பெருசுலாம் ஒன்றும் இல்லை. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மித்தாலஜியும் அதை தான் ரெஃபர் பண்ணுது. வாட்டர் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தோட ரத்தம் அது. எங்க அப்பாவோட தீசிஸ்ல நான் அதை படிச்சிருக்கேன். எவிடன்ஸே இருக்கு. இது ஜோக் தானே? இல்ல, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நீ அந்த ட்ரெஷரை வேற நிறைய பேரோட நல்லதுக்காகன்னு சொல்லியிருந்த. ஆமா, எல்லாரோட நல்லதுக்கு தான். நான் மத்தவங்களுக்கு கொடுக்க போறேன். அதை நானா வச்சுக்க போறேன்னு சொன்னேன். என்னோட அப்பா அம்மா ஏற்கனவே இதை பத்தி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை நான் முழுசா நம்புறேன். தண்ணியை பாதுகாக்க தான் இப்படி ஒரு கதை. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இந்த ரத்த கதையை கவர்மெண்ட்ல சொன்னா உனக்கு அவார்டு கொடுத்து பென்ஷன் கொடுப்பாங்க. உன் தாத்தாவுக்கும் தான். ஏன்னா அது உனக்கு ஓகேவா? ஒரு காலத்துல வேணா அங்க புதையல் இருந்திருக்கலாம். ஆனா அது எங்க போச்சு, யார் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாருக்குமே இந்த பிளட் கண்டிப்பா உதவும். நானும் உன்ன மாதிரி நிறைய பேருக்கு உதவியெல்லாம் பண்ணிருக்கேன். நிறைய பேரோட உயிரை காப்பாத்திருக்கேன். உனக்கு ரேங்க்லாம் கூட கிடைக்கும். என்னத்த ரேங்க் கிடைக்கும்? என்ன மெரைன் ஃபோர்ஸ்ல சேர்த்திருக்காங்க. நீ கண்டிப்பா எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன்னு நான் நம்புறேன். லைஃப்ல காசு மட்டும் முக்கியம் இல்ல. ஓகே, இதுக்கு மேல போய் சொல்ல விரும்பல. நானும் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன். நான் ஒன்றும் ஸ்பெஷல் ஏஜென்ட் இல்லை. நான் ஒரு மியூசிஷியன். அதை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு புரியுது. நீ இங்கிருந்து வெளியில போகணும்னு நினைக்கிற. இனிமே எங்க உதவி உனக்கு தேவையில்ல. நீ கிளம்பலாம். அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போறதுக்கான வால் எங்க, கீ எங்கன்னு நம்ம கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டோம். இதே விஷயம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? இதுல எக்கனாமி ரேட்ஸை பாரு. நான் இதை கரெக்டாக கெஸ் பண்ணணும். இதோ இங்க இருக்கு பாரு. இது இப்படிதான் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நாம மியூசியமுக்கு போக போறோம். இது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிடலாம். அப்புறம் அந்த கத்தியும் நமக்கு கிடைச்சிரும். அப்படிலாம் நாம பண்ண முடியாது. இது ஒரு நேஷனல் ட்ரெஷர். அவ்வளோ ஈஸியாக உள்ள போய் எடுத்துட்டு வர முடியாது. எவ்வளோ பேசுறல்ல, அப்ப நீயே ஏதாவது ஐடியா சொல்லு. அப்புறம் போய் எடுத்துட்டு வரலாம். சொல்லுப்பா தம்பி. அந்த பழைய கத்திக்காக இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு சிரிப்பா வருது. என்னோட வெட்டிங் டேக்கு தான் கிடைக்கும் போல. ரூஸ்டம், அந்த நேஷனல் மியூசியம்ல வேலைக்காக ஒரு ஆள் தேடுறாங்களாம். ஆப்ரேஷனை சொதப்பிராத. நீ ஸ்பை பண்றது கரெக்ட் தான். ஆனா எமோஷனலை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோ.
அப்புறம் நீ கவலைப்படாத, எனக்கும் அவளுக்கும் எதுவும் இல்லை. போலாண்டி. கல்யாணம் பண்ண வந்திருக்கோங்க, கடத்த வந்திருக்கோன்னு நினைச்சிட்டாரு போல. இந்த பக்கம் வாங்க. அங்க பாருங்க, இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஒரு ஸ்டில் கொடுங்க. அட கடவுளே, என்ன நடக்குது? இங்க பாருங்க தாத்தா, எப்படி இது எதுவுமே உங்களுக்கு தெரியாம நடந்திருக்கும்? இது டைட்டா இருக்கு, போடாதுன்னு அப்பவே இவகிட்ட சொன்னேன். தண்ணி அவங்களுக்கு எடுத்துட்டு வாங்க. என்னாச்சு? சீக்கிரம் சீக்கிரம் போங்க, 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 சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. நீங்களும் போங்க. நீங்க என்ன பண்றீங்க? அவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்க, போங்க சீக்கிரம். இதுக்கு மேல வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்ல, வேலைய ஆரம்பிங்க. மேப் அந்த சேர்ல தான் தாத்தாவை இருக்கும். நான் பாத்துக்கிறேன். எந்திரி. என்னோட ஃபேவரட் சேர நாசமா பண்றீங்க. எதையும் எடுக்காத, அது உன்னதில்ல. நீ இங்க இருந்து கிளம்பி போ, எனக்கு கோபம் வரும். இதெல்லாம் உனக்கு தேவையா? சாவுடா. இங்க பாரு, உன் தவறுகள்ல இருந்து தான் நீ சரியான விஷயத்தை கத்துக்க முடியும். அந்த ஸ்கர்ட் இந்த 30 வருஷம் வாழ்க்கையில டிராகன் குப்பை நான் தான் கண்டுபிடிச்சேன். அப்படியா? அப்ப இத பாரு. ஏதாவது பண்ணுங்க சீக்கிரம். ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணலாமா? நம்பர் தெரியுமா? அவளுக்கு இப்ப மூச்சு கொடுக்கணும். டேய் சின்ன பையா, சீக்கிரம் கொடு. முடிச்சிட்டா. அவ உயிரோட தான் இருக்கா. அப்படின்னா இந்த மாதிரி ரிசல்ட் இல்லாத இடத்துல தான் ரிசல்ட் தேடணும். லேக்க விட இந்த எட்ஜ் தான் முக்கியம். விட மாட்டேன். என் அப்பாவோட ஸ்டாச்சு அங்க இருக்கு, அவர் கை காட்டுற இடம் இந்த பக்கம். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கணக்கு போட்டு பார்த்துட்டேன். கமல் தியேட்டர் அங்க இருக்கு, ஆண்ட்ரோமேடா பெல்ட் இந்த பக்கம். எனக்கு இப்போ ஒண்ணுக்கு போயாகணும். நான் எப்படி பார்த்தாலும் பாதி மனுஷன் தானே. அச்சச்சோ, யாரோ ஆள் மாட்டிக்கிட்டான். என்னாச்சுன்னு தெரியலையே அவனுக்கு. இரு இரு, வந்துட்டேன். ஏய் நீதானா? உன்னால இப்ப தண்ணியிலே ஒண்ணுக்கு போயிட்டேன். என்ன ஆம்புலன்ஸ்ல நிக்குது? தாத்தாக்கு ஏதோ பிரச்சனை. மறைஞ்சுக்கோங்க, மறைஞ்சுக்கோங்க. தயானே உள்ள இருக்கா, அவளே தான். இப்போ எதுக்காக வெயிட் பண்ற? மேல் இடத்துல இருந்து ஆர்டர் வரணுமா? அவங்கள தனியா விடக்கூடாது. பேசாம உன் பேச கூப்பிட்டுரு. அது இருக்கட்டும், இப்போ டைம் என்ன? எல்லாம் லஞ்சுக்கு போயிருப்பாங்களே. அப்பனா போலீஸையாவது கூப்பிடு. போலீஸ் கிட்ட மேஜிக் வாட்டர் தேட போறேன் நான் சொல்ல போறேன், எல்லாம் சொதப்பிடும். ஏதாவது பண்ணா, ஆனா என் தாத்தாவை எப்படியாவது காப்பாத்தணும். இல்லனா நீ தான் ரொம்ப வருத்தப்படுவ, பாத்துக்கோ. எதுக்கு எல்லாத்துக்கும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? கொஞ்சம் இரு. எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. சொல்ல போனா எனக்கு இப்ப எதுவுமே வேண்டாம்.
எனக்கு என் செல்லக்குட்டி தான் வேணும். இங்க பாருங்க, எனக்கு தேவையானதும் ஒரு குதிரையும் கொடுத்துட்டு இங்க இருந்து நீங்க கிளம்பிடுங்க. நீ எதை வச்சு இவரை சுட்ட? அது உண்மையை சொல்ற ஒரு சீரம். நான் உனக்கு நல்ல ஒரு ஷால் பார்த்து வாங்கி தரேன். ஹை ஹீல்ஸ் பூட் எல்லாம் நீ போடக்கூடாது, சரியா? அதை கழட்டிட்டு ஒரு ஃபிளாட் செப்பல் போடு. அதுதான் உன்னுடைய எலும்புகளுக்கும் நல்லது. ஹை ஹீல்ஸ் பூட் போடக்கூடாதான் கேட்டிங்களா? என் ஃபேமிலி ரொம்ப ட்ரெடிஷ்னலானது. அதை மாரி தான் நான் அதை பண்றேன். என் குடும்பத்துக்கு நீங்க டௌரியா அந்த ட்ரெஷரை கொடுத்தீங்கன்னா என்னோட கல்யாணத்தை முடிச்சிருவேன். நீங்க நல்லவர். அதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் அதை தேடி அந்த லேக்கு கிட்ட தான் அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அங்க எந்த ட்ரெஷரும் இல்ல. அதுதான் உண்மை. அப்ப அது எங்க இருக்கு? அது ஒரு குகையில இருக்கு. அதுவும் லேக்குக்கு அடியில. அங்க மிகப்பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. அந்த இடத்துக்கு போகணும்னு கனவு கூட காணாத சின்ன பொண்ணே, உனக்கு தான் ஆபத்தா முடியும். என்ன இவ்ளோ சத்தமா இருக்கு? வெளிய அப்படி என்ன பிரச்சனைன்னு போய் பாருங்க. காருக்குள்ள வெப்பன்ஸை வச்சுட்டு போறது ப்ரொஃபஷனல் விஷயம் கிடையாதுல்ல? அந்த சத்தம் இன்னும் வந்துட்டே இருக்கு. போய் நீதான் பாரு. இது நல்ல டைம் தானே தாத்தா? வா வா வா, அப்படியே மூவ் பண்ணி வா. கீழே போ 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 போ, பொறுமையா போ. அப்படியே உட்காரு தங்கம். கையை அசைக்காத, தலைமையில கையை வை. தாத்தா, ஓ, உங்களுக்கு கல்யாணமா? வாழ்த்துக்கள் குல்நாரா. தாத்தாவை என்ன பண்ண? அவருக்கு ரத்தத்தை மாத்தணும் இப்போ. அசையாதீங்க. பாப்பா என்கிட்ட போடாத டாப்பா. இந்த பக்கம் வா. அமைதியா இருந்தா உனக்கு நல்லது. இந்த பக்கம் வா. சரி போரு, டென்ஷன் ஆகாத. நீங்க தாத்தாவை கூட்டிட்டு போங்க, நான் இவங்கள பாத்துக்கிறேன். சேஃப்டி முக்கியம் கண்ணா. பாத்துக்கிறேன். தாத்தா நம்ம போலாம். மெதுவா எந்திரிங்க. வயசானவன் தாத்தா இவ்வளோ வெயிட் இருக்காரு. ஆல் தி பெஸ்ட். தம்பி பாத்து, அவங்கள வெளியே விட்டுறாத, ஜாக்கிரதை. அவங்களுக்கு இன்னைக்கு நீதான் பாஸ். அவ பார்வையிலே மயக்கிடுவா, உசார். ஹலோ மேடம், இது ஒன் வே ஸ்ட்ரீட். சீக்கிரம் வேகமா போ. வேகமா தான் போய்கிட்டு இருக்கேன். இது என்ன ஏலியன் காலமா? பறந்துகிட்டு போக. சொல்றத கேளு. அந்த ட்ரெஷரை நான் தான் பத்திரமா பாத்துக்கணும், புரிஞ்சுக்கோ. பிரமாதம். அதை கண்டுபிடிக்க நம்ம உயிரை கூட விடுறதுல தப்பு இல்லைன்னு இப்ப எனக்கு தோணுது. அவர் எங்க வச்சிருக்காருன்னு கேளு. தாத்தா, அப்படிதான் சொல்லிட்டே இருங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த அழகான பொண்ணு எங்க? என் கூட தானே இருந்தா. எங்க துரத்துனீங்க? தாத்தா செம்ம இல்ல? அந்த சோயாம்பிகா மேப்போட அடுத்த பாதி உனக்கு வேணும்னா சொல்லு. வேணும். இங்க வந்து எடுத்துக்க. அது என்கிட்ட தான் இருக்கு. எழுந்துரு, எழுந்துருன்னு சொல்றல. உங்களே இல்ல, அவ மட்டும்தான். நீ மட்டும் வா. நில்லு. அப்படி திரும்பு, திரும்பு. ரொம்ப கெட்ட பையன்டா நீ. ஓடாத, ஓடின சுற்றுவேன். நான் ஒன்னும் ஓடலையே. பின்னாடி திரும்பு. அவனை லாக் பண்ணி கீழே தள்ளு. நல்ல வேளை எலும்புக்கு எதுவும் ஆகல. இப்படியே இருந்தா சீக்கிரம் சரியாயிடும். நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். அப்போ நீங்க யாரு? என்னால இதை நம்பவே முடியல. இதுக்கு முன்னாடி இதை பத்தி சொல்லவே இல்லை இவரு. சரி சரி விடு. இவ்வளவு நாள் மறைக்கணும்னு நினைச்சாரு, அதுல சக்சஸும் ஆயிட்டாரு. கோவப்படாத. இந்த மாதிரி மூவிஸ்ல நான் பார்த்திருக்கேன். கண்டிப்பா ஏதாவது வளருவாங்க. இங்க பாருங்க தாத்தா, என்ன சீக்கிரட்டை நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க. அந்த கபான் லேக்குக்கு கீழே சின்ன ஒரு குகை இருக்கு. அந்த குகை ரொம்ப வித்தியாசமா இருக்கும்.
அங்க தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது உண்மை கிடையாது. அதான் தெரியுமே, தண்ணி உங்க லைஃப், அதுக்கு கீழே ட்ரெஷர், அதுக்கப்புறம் என்ன? அதான் குழப்பமா இருக்கு. அந்த தண்ணி தான் ட்ரெஷர். ஐயோ, தண்ணியை விட்டு தள்ளுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. அது மனுஷங்களை உயிரோட கொண்டு வருமா? கிரல் கொஞ்சம் அமைதியா இரு. நான் அமைதியா தான் பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, சீக்கிரம் சொல்லுங்க, நான் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணணும். அதுதான் அந்த தண்ணி தான் பிளட் ஆஃப் எர்த். அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது, அது மாறிக்கிட்டே இருக்கும். அதை நீங்க மாத்தி ஆகணும். உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? அதுக்கு ப்ரூஃபே நான் தான்டா. எல்லாருக்கும் அதுல இருக்கிற ஆபத்து தெரியும், ஆனா அது என்னன்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி நேரத்துல நான் அது என்னங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட ஒரு குடுவையை கொடுத்து என்னை பயணத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த தொகை வாசல்ல ஒரு பெரிய மர்ம பொருளை வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அது கடிகாரம் மாதிரி செயல்படும். அதை பத்திரமா பாத்துக்க சொன்னாங்க. சொல்ல போனா அந்த தண்ணி எல்லாருக்கும் நிறைய பவரை கொடுத்தது. அது காயங்களை உடனே குணப்படுத்தும். அதை குடிச்சா நீ மூச்சு விடலனா கூட உன்னால உயிரோட இருக்க முடியும். அந்த ஸ்பிரிங் இருக்கே, அது மிகப்பெரிய சீக்ரெட். கான்ஸ் கசான் எல்லாத்துக்குமே அது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டா இருந்துச்சு. அந்த பிளட் கிட்ட இருந்து எல்லாரையும் தள்ளி வைக்க முயற்சி பண்ணாங்க. ஏன்னா அது பொக்கிஷத்தை விட பயங்கர விலை மதிப்பில்லாதது. ஆனா அப்ப யாருக்குமே தெரியாது, அதனாலதான் அவங்க எல்லாரும் அழிய போறாங்கன்னு. அங்க இருந்த போட்டியினாலேயே எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. அப்ப இவான் ஒரு சீக்கிரட்டை யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும்னு ஒரு அதிர்ச்சியான முடிவை எடுத்தாங்க. ஒரே ஒருத்தங்கிட்ட மட்டும் அந்த சீக்கிரட்டை கொடுத்தாங்க. அந்த சீக்கிரட் அவங்க மரணத்துக்கு பிறகு அழியக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க. அதுக்கு அவங்க சூஸ் பண்ணது நான் தான். அதை என்கிட்ட கொடுத்து பாதுகாக்க சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். மிகப்பெரிய சண்டையினால கசான் மொத்தமும் அழிஞ்சு போச்சு, யாரும் தப்பிக்கல. அந்த ட்ரெஷர் எங்க இருக்கு? எங்க தேடியும் காணுமே. இவான் அந்த சீக்கிரட்டை கடைசி வரைக்கும் அவங்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த உலகத்துல பல உயிர்கள் அதனால அழிஞ்சு போச்சு. ஆனா அந்த பிளட் அஃபேர் டேஸ்ட் நல்லா இல்லாததுனால என் கையில அது கிடைச்சது. இன்னொருத்தன் வேணான்னு நினைச்சது அன்னைக்கு என் உயிரை காப்பாத்துச்சு. என்ன தாக்குன அந்த வீரன் பண்ணுன மிகப்பெரிய தப்பே என் மேல அதை தூக்கி போட்டதுதான். சாக கிடந்தனா அதனால உயிர் பொழைச்சேன். அவன் சாப்பாடு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல நான் அந்த தண்ணியால மறுபடியும் உயிர் தெழுந்த சாகா வரம் பெற்றேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது தாத்தா? அதுக்கப்புறம் அந்த இவான் அப்புறம் நான் எங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா நீங்களும் இவானோ இம்மார்டல்னு சொல்ல வரீங்களா? அது உண்மைதானா? நீங்க ஐலாண்டர் மாதிரி உயிரோட இருப்பீங்களா? இல்ல, இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமானது. பல வருஷங்களுக்கு நம்மளை காப்பாத்தும். அதுக்கு சில விஷயங்களை பண்ணி ஆகணும். அந்த குகையை நாம எப்படியாவது அடைஞ்சே ஆகணும். அதான் சரி. அதனாலதான் இவான் கசானுக்கு போக நினைக்கிறாரா? இவங்க அந்த தண்ணியை தான் லைஃபா நினைக்கிறாங்க. எஸ்கியூஸ் மீ. என்னமா கண்ணு, என்ன ரொம்ப மிஸ் பண்ணிப்ப போல. அப்புறம் அந்த கீ இருக்குல்ல, அது என்கிட்ட கொடுத்துறேன். அதுக்கு பதிலா இந்த எலிய நான் உனக்கு தரேன். இவன் ரொம்ப துடிச்சிட்டு இருக்கான். நீ அதை கொடுத்துட்டு இவனை கூட்டிட்டு போயிடு. இவனை வச்சு சமாளிக்க முடியல, சரியான ஜொல்லு பார்ட்டியா இருக்கான். அதனாலதான் இவன் மாட்டிக்கிட்டான். அவனை அவங்க கொல்லட்டும். நமக்கு அந்த தண்ணி கிடைச்சதும் அவனை எப்படியாவது காப்பாத்திரலாம், புரியுதா? கால் பண்ண டெக்ஸ்ட் பண்ண, ஆனா ரிப்ளைவே பண்ணல. அதனால நேரடியாவே வந்துட்டேன். நீயே செயலரா இருக்க போற ஆளு, கதை சொல்லிக்கிட்டு எல்லாரையும் கலங்கடிச்சிட்டு இருக்க. என்னது செயலரா? இவன் உன்கிட்ட விஷயத்தை இன்னும் சொல்லவே இல்லையா?
இவர் சொன்னது உண்மைதான், நானே சொல்லலாம்னு நினைச்சேன். குல்நாரா கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்றல. குல்நாரா கொஞ்சம் நில்லு. என்ன தயவு செஞ்சு தொடாத சொல்லிட்டேன். ஸ்பெஷல் ஏஜென்ட்டா, டீப் கவரா, எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டல. நான் இதை எப்பவோ உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ தான் புரிஞ்சிக்கல. சிம்பிளா எடுத்துக்கிட்டல்ல, அது உன் தப்பு தான். காசு பணம் இதானே உனக்கு முக்கியம். நீ ஒரு சரியான மோசக்காரன். என்ன சொல்ற நீ? நான் மோசக்காரனா? ஹேய் ஒரு நிமிஷம் இரு. பாத்து பாத்து பொறுமை, கால் முக்கியம்டா. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவனை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. சரி கொடுத்துட்டா போச்சு. எல்சா, அவ்வளோ பெரிய ட்ரெஷருக்கு இவன் வர்த்தான்னு தெரியல. சரி எடுத்துக்கோ. என்ன நடக்குதுங்க? நாம அதை ஓபன் பண்ணிட்டோமா என்ன? யாருக்கும் ஒன்றும் ஆகல. எனக்கு ஒன்றும் ஆகல. தூக்கி விடுறா டேய். இங்க பெரிய போரே நடந்திருக்கும் போல இருக்கே. அட்லீஸ்ட் 450 வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியுது. இது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுங்க காய்ஸ். விலகு. இது குளுக்கோஸ். இந்த ஆளு புது மனுஷனா எழுந்து வர போறான். நான் புதுசா தான் இருக்கேன். நீங்க 2 பேரும் யாரு? நான் யூராலஜிஸ்ட். நான் ஊஃபாலஜிஸ்ட். இதுக்கு முன்னாடி நான் இப்படி கேள்விப்பட்டதே இல்லை. பரவாயில்ல, உங்களை வரவேற்கிறேன். குல்நாராவும் ரஸ்டமும் எங்க இருக்காங்க? இப்போ நம்ம எங்க இருக்கோம்? உனக்கு ஏதாவது தெரியுதா? இப்ப அந்த லேக்குக்கு கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப மோசமான ஆளுன்னு நினைச்சிட்டியா? நான் ரொம்ப நல்லவதாமா. ஆனா என்னைக்கும் முட்டாளா இருக்க மாட்டேன். அது தப்பான ஒரு விஷயம். அவங்கள நீ தான் கூட்டிட்டு வந்தியா? என்ன சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கியூரியஸா இருந்ததுனால வேற வழி இல்ல. எது சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். இது டெட் எண்ட் மாதிரி இருக்கு. எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே. என்ன இப்படி இருக்கு? இது என்ன சாப்பிட போற? இத பாத்தீங்களா? இந்த ஏரோ எப்படி இருக்குன்னு? இது ஒரு ட்ராப்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்ப திருப்பி போயிடலாமா? வாமா. அதான் நம்ம கூட ஹீரோ வந்திருக்காருல. ஏய் முன்னாடி போடா. வா. நீ முதல்ல போ. நீ ரொம்ப லக்கி, ஏன்னா நான் பொண்ணுங்களை அடிக்கிறது இல்ல. இந்த இதை புடி. அந்த ஹெட்லைட்டை கொஞ்சம் என்கிட்ட கொடு. சீக்கிரம் கொடு. ரஸ்டம் கொஞ்சம் பார்த்து போ. கவனமா இரு. குல், ஏன்னா நான் பாத்துக்கிறேன். இங்க கொஞ்சம் டார்ச் அடிங்க. கொஞ்சம் அதை பார்த்து பண்ணு தம்பி. சீக்கிரம் அந்த வால் நகருது. ரொம்ப நாள் ஆனதுனால இந்த ட்ராப்லாம் வேலை செய்யல.
ஹே ரஸ்டம், உனக்கு ஒண்ணும் இல்லல? சரி எனக்கு வாங்க ஒண்ணும் இல்ல. உள்ள போலாம். முன்னாடி போங்க. அம்மா, இதுல ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். பேசாம இங்க இருந்து திரும்பி போயிடுவோமா? எதுவும் இங்க கிடைக்காது போல இருக்கு. அப்படி ஒருவேளை அது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நாம இங்கேயே மாட்டிப்போம். கமான், இத நல்லா திருப்புங்க. இருங்க, இது அவங்களோட சத்தம். சீக்கிரம் அள்ளி போடு. சீக்கிரம் எடுங்க. எப்படியாவது எல்லாத்தையும் எடுத்துட்டு போணும். சீக்கிரம் போய் புடி. சீக்கிரம் போடு. இனிமே எதுக்கும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கையை வாழலாம். தெரியாது. ஏய் கிரில், உண்மையாவே நீ ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் எல்லாருக்கும். ஏய் நில்லுங்க. இவனுங்க மறுபடியும் வந்து அவங்கள போய் செக் பண்ணுங்க. நல்லா செக் பண்ணுங்க. கல்யாண மாப்பிள்ளை வேற இருக்காரா? விடாம தரவா செக் பண்ணுங்க. இவங்க கிட்ட எந்த வெப்பன்ஸும் இல்ல. என்னோட மாப்பிள்ளை காம்ரேட்ஸ். இது அந்த ஜிலாண்ட். ஒரு வழியா அந்த ஃபாசிலை கண்டுபிடிச்சாச்சு. நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். இது உண்மையிலேயே ரொம்ப சென்சேஷன். இது பிரமிடுக்கு சமர்ப்பணம், காலத்தால் அழிக்க முடியாதது. இந்த போர்ட்டல் உங்களுக்கு சொந்தமானதுப்பா. இது எல்லாம் உங்களுக்கு தான். ஒரே இடத்துல பல பைத்தியங்க ஒண்ணு கூடி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாரு லீ, உன்னை தாண்டி அவங்க வரக்கூடாது. மொத்தத்தையும் அல்லுங்க. சீக்கிரம் சீக்கிரம். இது மதர் எர்த்தோட பிளட். இவருக்கு இப்ப காத்து தேவைப்படுது. சீக்கிரம். இல்ல, அவருக்கு இப்ப தண்ணி தான் தேவைப்படுது. நான் போய் எடுத்துட்டு வரேன். இருச்செல்லாம் நானும் வரேன். இதுதான் அந்த தண்ணியா? சூப்பர். தண்ணின்னு சொல்லி நம்மளை எப்படி ஏமாத்திருக்காங்க. சரி, எதுவா இருந்தா என்ன, நமக்கு லாபமா அதை பார்ப்போம். ஏய் பீஸ்டி, இதெல்லாம் காசு. இது இருந்தாதான் உனக்கு போன் வாங்க முடியும். என்ன நடக்குதுங்க? நாம வெளியே போகணும். சீக்கிரமா போகணும். இந்த ஃப்ளாஸ்க் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என் அம்மாவும் அப்பாவும் இந்த மாதிரி நிறைய பொருட்களை சேமிப்பாங்க. இங்க இருக்கிறது எல்லாமே அவங்களோடது தான். அவங்க இங்கேயே காலம் பூரா மாட்டிட்டு இருந்திருக்காங்க. போதும் விடு, இப்படியே இருந்தா நாமளும் மாட்டிப்போம். வா. இல்ல, எங்க அம்மா அப்பா விட்டு நான் வர மாட்டேன். என்ன விடு. இங்கேயே இருந்தேன்னா அப்புறம் நீ செத்து போயிடுவ. இல்ல இல்ல, இந்த தண்ணி தான் உங்களை காப்பாத்தும். இது வேணும். எனக்கு கண்டிப்பா ஃப்ளாஸ்க் வேணும். அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல, நம்ம கிளம்பலாம். வா. இங்க இருந்தோம்னா சீக்கிரம் நம்ம கதை முடிஞ்சு போயிடும். இல்ல, நான் வரல. எனக்கு அந்த ட்ரெஷர்லாம் வேணாம். எனக்கு அது தேவையும் இல்ல. நான் ஒன்றும் புதையலை தேடி இங்க வரல, உனக்காக தான் இங்க வந்தேன்.
நம்ம போகலாம், சீக்கிரம் வேகமா போ போ. இருங்க தாத்தா, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். எங்க போற? கொஞ்சம் இரு, அந்த ஃபிளாஸ்கை கொடுங்க தாத்தா. கடைசியில நானே மாட்டிக்கிட்டேன். இனி யாரும் பயப்படாதீங்க, அவர் எனக்காக தான் வராரு. என் அப்பா வராரு. வாங்கப்பா. ஏறாங்களோ. அட இது வேற என்ன, இது இப்படி நாறுது. அடச்சே. அந்த தண்ணிக்கு நிறைய மகிமை இருக்கு, பயங்கர சக்தி இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பசங்களை நான் மிலிட்டரிக்குள்ள இழுத்து விட்டு இருக்கேன், ஆனா பொண்ணுங்களை யாரையும் நான் சேர்க்கவே இல்லை. பிரமிடு போக இது ஒண்ணுதான் வழி. டாப்ல ஐ மாதிரி இருக்கும். என்ன கூப்பிடதா வராங்க. அதோ அங்க இருக்கு பாருங்க. எப்பவுமே நம்ம கண்ணை திறந்தா வழி போறக்கம்னு சொல்லுவாங்க. ஓ, என்ன இது எம்டியா இருக்கே. இதோ இப்ப இதை உடைக்க போறேன். இதோ இங்க பாத்தீங்களா, அவர் நம்மளை நோக்கி தான் வராரு. நாம வந்துட்டோம். ஆனா இது என்ன பிளானட்னு எனக்கு தெரியலையே. ஏதோ புதுசா இருக்கு. இது பூமி தான்டா. சரியான பைத்தியமா இருக்க. என்னோட நான் போய் கொண்டு வரேன். சீக்கிரம் போய் காப்பாத்துங்க. சீக்கிரம் ட்ரை பண்ணி போங்க அங்க. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். 500 வருஷமா தண்ணி இங்கே தான் இருந்திருக்கு. இல்லை இல்லை, ஒரு 1000 வருஷம் இருந்திருக்கு. என்ன பண்ண போறேனோ இந்த பூமியில், இனிமே நான் வாழ போறேன்னா தெரியலையே. டைம் இருக்கு, என்னால் முடியும். உன் அப்பா அம்மாவை சோர்ஸா அனுப்புனதே நான் தான், ஆனா இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. இதுக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் கூட இருக்கு. அப்ப அவன் உயிரோட தான் இருப்பான். லேக்குக்கு கீழே இன்னொருத்தன் இருக்கான். உங்ககிட்ட டைவர்ஸ் இருக்கா? ப்ளீஸ் அவனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. அப்படின்னா என்னோட கரியர் இங்கே தான் ஆரம்பிக்குதா? என்னால் என் போஸ்டரை பார்க்க முடியுது. ஒரு பெரிய ஷோ ஒன்று நடக்கும். 150 வருஷம் உள்ள ஒருத்தர். என்ன இது? ஒரு முறை நீங்க அதை குடிச்சிட்டா அப்புறம் மூச்சு விட கூட அவசியம் இல்லை. இந்நேரம் அவன் கண்டிப்பா செத்திருப்பான். அவன் ஒரு ட்ரூ சப்மரீனர். இப்படிதான் உயிர் தியாகம் பண்ணணும். அவனுடைய சுகம் துக்கம் முடிஞ்சு போச்சு. நம்ம பிளானட்க்கு அவர் வந்துட்டாரு. வாங்க வாங்க. ஏய், அத நீ குடிச்சிட்ட. அதனால தானே நீ உயிரோட திரும்ப வந்திருக்க. நான் உயிர் பொழைச்சது அதனால இல்லை, என் காதலால.
இங்க மிகப்பெரிய பாவ செயலா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் மாறி போயிருக்கு. ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சட்டத்தை மாத்த சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுவும் முக்கியமா சோல்ஜர்ஸ் அவங்க விருப்பம் இல்லாம கூட்டிட்டு போக கூடாது. யாரையும் சோல்ஜர்ஸா உருவாக்க நீங்க நினைக்க கூடாது. அவங்களா முன் வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் ரெடியா நிக்குது. இப்ப இந்த கூட்டம் பெரிய அளவுல சாதிக்கும்னு நம்புறோம். இவங்களை வழி நடத்துறதுல நான் பெருமைப்படுறேன். இனி இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. வாழ்த்துக்கள் தம்பி. ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கு உழைக்க உண்மையா இருப்பேன். ஆனா இப்பவும் நீ எனக்கு $30,000 கொடுக்கணும் தம்பி. தேவையில்லாம என்ன அலைய வச்சு சவுத்துக்கு கூட்டிட்டு போனல. ஆனா நீங்க இப்படி பண்றது நியாயமே இல்ல. இப்ப நீங்க ஜெனரல் ஆயிட்டீங்க, நிறைய காசு கிடைக்கும்ல. நான் விளையாடினேன், எனக்கு செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு. நான் நேட்டோல இருந்துகிட்டு யுஎன்ல வேலை பார்க்க போறேன். அதனால இந்த காசெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. நீ எப்படி மாறினியோ அதே மாதிரி நானும் மாறிட்டேன். உங்க சேவை தொடரட்டும். எஸ் சார்.